கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த நாளை காண்கிற உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பத்தினரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கலங்காதீங்க. எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமும் 6, 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, சொன்னதை நிறைவேற்றுவார். சாலமோன் சொல்லும்போது சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். என்ன சொன்னாரோ நிறைவேற்றினார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சொல்லுகிறவர், செய்கிறவர். சொல்லுகிறவர், செய்கிறவர், வாக்கு பண்ணுகிறவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அவர் செய்வாரு. உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரா? நிச்சயமா உயர்த்துவாருங்க. நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா வருவீங்கன்னு ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? கண்டிப்பா அதை செய்து முடிப்பாருங்க. நீங்க ஒரு பெரிய ஊழியத்தை செய்வீங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க. உங்களை கொண்டு ஒரு பெரிய சபையை கட்டுவேன்னு சொன்னாரா? நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. நம்ம ஆண்டவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. பொய் உரையாத தேவன். சொன்னாருன்னா செய்வாரு. இதுவரை உங்களுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிற எல்லாம் நிறைவேற்ற போகிறாரு. சில நீங்க நினைக்கல, எனக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலையே. அவர் சொல்லுவாரு, வாக்கு பண்ணுவாரு, வாக்குத்தத்தம் தரப்போறாரு, புதிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தரப்போறாரு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு ஒரு சபையை கட்டுவேன்னு. கர்த்தர் கட்டி இருக்கிறார். நான் கட்டல, ஆண்டவர் கட்டி இருக்கிறாரு. உன்னை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் வைப்பேன்னு சொன்னாரு. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னால முடியாது, அவர் நடத்துறாரு. அவர் வார்த்தையை பேச வைக்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு. ஆண்டவர் கிரியை செய்கிறார், அற்புதம் செய்கிறார். மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா மக்கள் மாறுறாங்க. தேவன் சொல்றதை அவர் செய்கிறார், அவ்வளவுதான். அவரு கூட இருந்து செய்கிறார். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சொன்னதை கண்டிப்பா செய்வார். இப்போ உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுவரை நிறைவேறும். யாரெல்லாம் நீங்க கலங்கி இருக்கிறீங்களோ அற்புதத்தை பார்க்க போறீங்க. அவர் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. எங்களுக்கு இன்னும் ஆண்டவர் எந்த வாக்கும் சொல்லவில்லையேன்னு யாரை கலங்கி இருந்தா உங்களுக்கு புதிய வாக்கு தத்தங்களையும் கொடுக்க போகிறார். அதை அப்படி நிறைவேற்ற போகிறார். நம்புவீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுகிறதை செய்கிறவரே, சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமாண்டவரை, இப்பொழுது எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். நீர் சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்களும் நிறைவேறட்டும். குற்றங்களோ, குறைகளோ, பாவங்களோ, அவிவிசுவாசங்களோ இருக்குமானால் மன்னித்து மனம் இறங்கி, ஏசப்பா நீங்க சொன்னதை செய்யுங்கப்பா, இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை, சொன்னதை எங்களுக்கு நிறைவேற்றினார் என்று சாட்சி கொடுக்கவும், அதன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்ட எல்லாரையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. கேன்சர் விலகட்டும், கிட்னி பிரச்சனை விலகட்டும், இருதய பிரச்சனை விலகட்டும், தோல் பிரச்சனை விலகட்டும், நரம்பு பிரச்சனை விலகட்டும், எலும்பு பிரச்சனைகள் விலகட்டும். ஆண்டவரே, சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.